கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்று முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ள நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் குடும்பத்தினரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வருகின்றனர். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் முன்பாக நடைபெற்ற அந்த பரப்புரை கூட்டத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய 47 பேர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்று பிற்பகல் 3 மணி அளவுல முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி ஆணைகளை வழங்குகிறார். கருணை அடிப்படையில் வழங்கக்கூடிய இந்த அரசு பணி ஆணைகளை பெறுவதற்காக அவர்கள் குடும்பத்தார்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது கரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள்ல மொத்தம் 41 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய மொத்த குடும்பத்துடைய எண்ணிக்கை ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 நபர்கள் 2 நபர்கள் என இறந்திருப்பதனால் மொத்தம் 36 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதில் 32 பேருக்கு இந்த பணி ஆணை வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொருவராக தற்பொழுது அந்தந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்தந்த கிராமங்களில் இருந்து அவர்களை அழைத்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது காலையிலே அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இதுவரை 8க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அடையாள அட்டை, பயனாளிகளுக்கான அடையாள அட்டை என்ற வகையில் அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த கரூர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுடன் அவர் குடும்பத்தாருடன் ஒருவர் மட்டுமே வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் யாருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளாக அனுமதி இல்லை என்பதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளாக வேறு யாரும் வர முடியாத அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 நிகழ்வுகள் மட்டுமே முதலமைச்சர் பங்கேற்கிறார். ஒன்று, பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்களுக்கு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்குவது. மற்றொன்று, அரசு சார்பில் ஒரு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தனியார் நிறுவனம் ஒன்று தோல் சாராத காலனி உற்பத்தி நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்துடைய அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் 2 நிகழ்ச்சி சார்ந்து மற்ற யாருக்கும் இந்த தினம் உள்ளே வருவதற்கான அனுமதி வரையறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளே வருவர்களின் முழுமையான பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வந்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த ஒரு சோகத்துடன் ஒரு வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இன்னும் 1 ஆண்டுக்கு கூட முழுமையாக நிறைவேறவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆட்சி அமைந்த பிறகு அவர்கள் அரசு சார்பில் அவர்களுக்கு ஒரு கருணை அடிப்பில் ஒரு பணி நியமன ஆணை என்பது வழங்கப்படக்கூடிய எந்த தருணத்திலும் கூட அவருடைய குடும்பத்தாரை நினைத்து அவருடைய இருந்து கண்கலக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. 10 வயது சிறுவன் பிரித்திவிக்குடைய தாயார் வருகை வந்திருக்கிறார். அதே போன்று ரமேஷ் அவருடைய மனைவி வருகை வந்திருக்கிறார். மகேஸ்வரி அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தினர் உள்ளே வந்திருக்கிறார்கள். கிஷோர் அவருடைய தாயார் வந்திருக்கிறார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் 2 பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று திருமணம் ஆவதற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த 2 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர் அரசு பணி நியமன ஆணை பெற வந்திருந்தாலும் கூட இந்த நேரத்திலும் அவருடைய அந்த நினைவுகள் நெஞ்சிலேந்தி அவர்களுடைய வருத்தத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அடையாள அட்டைகளை கொடுக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு என்ன வகையான பணி நியமன ஆணைகள், எந்த துறை சார்ந்த பணி என்பது குறித்தான விவரங்கள் ஏதும் அவர்களுக்கு இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ற அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு துறை, வருவாய்த்துறை மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் அவர்களுக்கான இந்த பணி நியமன ஆணைகள் இன்றைய தினம் முதலமைச்சர் வழங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. 32 குடும்பத்தினரை சேர்ந்த 32 நபர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகள் இன்று முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்துல யாரேனும் ஒருவருக்கு, தகுதியான ஒருவருக்கு இந்த பணி நியமன ஆணை கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 36 நபர்கள்ல அஜிதாருடைய குடும்பத்தினர் வேண்டாம் என்று சொல்லியதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர் 32 பேர் கொடுக்கக்கூடிய சூழல்ல அருக்காணியாருடைய குடும்பத்தினரும் வேண்டாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு வேண்டாம் என்று சொல்லவர்கள் அதே போன்று குடும்பத்தில் அரசு வேலை பெறுவதற்கான தகுதி இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில நீங்களாக சென்று மொத்தம் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகளால் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள்.